எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாசகம் சிறிய தவறுகளை சரி செய்ய முடியாவிட்டால் பெரிய தப்புகளை கட்டுப்படுத்த முடியாது. இங்கே நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறது சின்ன சின்ன குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த தப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஹியூமன் ஆக்ஷன்னால் வரக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம பெர்ஃபார்மன்ஸையே அஃபெக்ட் பண்ணும். ஆனால் ஃபால்ட்டுங்கிறது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது மிஸ்டேக்ஸாக மாறி அதுக்கப்புறம் தான் அது பெர்ஃபார்மன்ஸ் லெவல் போகும். ஃபால்ட்டுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் லெவல். ஆனால் மிஸ்டேக்ஸுங்கிறது அடுத்த ஹையர் லெவல் ஆஃப் ஆக்ஷன். அதனால் அது ஃபால்ட்டாக இருக்கிறச்சே நம்ம திருத்திக்கிறது எப்போவுமே நல்லது. அது மிஸ்டேக்ஸாக மாறுறச்ச அது இன்னும் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை நமக்கு தந்துடும். அதனால் ஒரு ஃபால்ட்டை சரி செய்ய முடியாவிட்டால் மிஸ்டேக்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவது கஷ்டம் அப்படின்னு இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஃபால்ட்டுன்னு பார்க்குறச்ச இதை நம்ம வழக்காடலில் 2 விதமாக அதை அணுகுவோம். ஒன்று இந்த ஃபால்ட்டுங்கிறது இந்த மிஷின்னால் வர ஃபால்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இதில் ஏதோ ஃபால்ட் இருக்குது, அதனால தான் அது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர், அதில் இந்த ஃபால்ட் இருந்திருக்கு, அதனால தான் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு விதமான ஒரு ஃபால்ட்டுங்கிறது அது ஹியூமன் இன்டராக்ஷன் வரைச்ச அந்த ஃபால்ட் நம்ம சொல்லுவோம். அது இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு இன்டராக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்டராக்ஷனில் வரக்கூடிய சில வெளிப்பாடுகள், அதாவது இட் குட் பி blaming others or it could be criticizing others or finding fault with others. இந்த மாதிரி குணங்களை நம்ம ஃபால்ட் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுப்போம். எப்போவுமே இந்த ஃபால்ஸுக்கு 3 லேயர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று when we fail to take ownership. Second when we fail to acknowledge imperfections. மூணாவது when we fail to rise up to our expectations. இந்த 3 ஸ்டேஜஸ் இல்லை நிலைகள் இல்லை லேயர்ஸில் தான் இந்த ஃபால்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் இந்த 3ஐயும் நம்ம தெளிவுபடுத்துறச்ச, இந்த 3ஐயும் நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணுறச்ச இந்த தவறுகளை நம்ம தவிர்த்துட்டு நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு நம்மளுடைய செயல்பாடு கொண்டு போகலாம். அடுத்தது சரி, நம்ம இது ஃபால்ட், இது மிஸ்டேக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதனால் நமக்கு வரக்கூடிய பலன் அநேகம். அதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ரியலைசிங் த செல்ஃப். நம்மளை நாமளே நமக்கு அறிமுகப்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபால்ட்டும் இந்த மிஸ்டேக்ஸும் தான். ஏன்னா இந்த ஃபால்ட்டை நம்ம களையணும்னு முற்படுறச்ச நம்மளை நாமளே நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். நம்மளை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறச்ச நமக்கு நம்ம யாருங்கிறது புரியும். அடுத்தது நம்ம மிஸ்டேக்ஸை நம்ம உணர்றச்ச அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறச்ச அகெயின் we realize our strengths and our weaknesses. ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ஹான்ஸ் பண்ண கற்றுப்போம், வீக்னஸை நம்ம அட்ரஸ் பண்ண கற்றுப்போம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதை நம்ம இருக்குங்கிறத அக்னாலேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை
அட்ரஸ் பண்ணவே முடியும். இது எப்படின்னா, நம்ம இந்த கிரவுண்டில் வந்து இருக்கிற மினரல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக போய் புல்டோசர் எடுத்துன்னு வந்து நம்ம வந்து அதை கிரவுண்டை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் டெஸ்டிங் பண்ணுவோம். அந்த சாயிலில் நிஜமுலையே மினரல்ஸ் இருக்கா, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளை நாமளே ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சர்வே பண்ணுவோம், நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட குவாலிட்டியை பார்ப்போம், நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லார்ஜ் ஸ்கேல் ரியலைசேஷனுக்கு நம்ம போவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த செல்ஃபை நம்ம டெஸ்ட் பண்ணுறச்ச நமக்கு தெரிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபுங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 லேயர்ஸ். த ஃபஸ்ட்டு லேயர், த டாப் மோஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தா அது நம்மளோட ஐடென்டிட்டி. இங்கே தான் நம்மளுடைய டிசையர்ஸ், நம்மளோட வாண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். நிறைய ஃபால்ட்ஸ், அதாவது டிஃபெக்ட்ஸ் உருவாகக்கூடிய இடமும் இந்த ஐடென்டிட்டியில் தான். இதுக்கு அடியில் வர அடுத்த லேயர் வந்து ஈகோ. இந்த ஈகோ தான் இந்த ஹியூமன் டோல்கேட் மாதிரி. இந்த டோல்கேட் எப்படி வந்து டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய டிசையர்ஸை ரெகுலேட் பண்ணுறதும் இந்த ஈகோ தான். அதனால் இங்கே உறைவிடமாக புகலிடமாக இருக்கிறது வந்து மிஸ்டேக்ஸ். ஸோ எந்த ஒரு தவறும் உருவாகிற இடம், தி ஆரிஜின், அது இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது இந்த ஈகோ. இந்த ஈகோக்கு உள்ளே இருக்கிற லேயர் வந்து சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய இந்த கான்ஷியன்ஸ். இங்கே தான் இந்த வர்ச்சியூஸ், இது தப்பு, இது கரெக்டு, இது பாவம், இது புண்ணியம், இது நீ கரெக்டாக பண்ணுற, இதை நீ தப்பாக பண்ணுற, இது நீ தவறாக பண்ணுற, இது ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்னு நம்மளை அப்பப்போ இடித்து நமக்கு வந்து அறிவுரை சொல்லி நம்மளை வழி நடத்துறது இந்த சூப்பர் ஈகோ. ஸோ இந்த சூப்பர் ஈகோ வேலை செய்யலைன்னா ஈகோவும் ஐடென்டிட்டியும் அது தன்னிச்சையாக அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த சூப்பர் ஈகோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 3 லேயரும் இன்ட்ராக்ட் பண்ணி இதை அக்னாலேஜ் பண்ணி இதை கரெக்ட் பண்ணுறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு திருநாளே. நன்றி, வணக்கம்.